ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எப்படி வந்து வயிற்றில் ப்ராசஸ் ஆகிடுது, எப்படி அந்த கழிவுகளாக இப்போ ஒரு உணவு வந்து எப்படி கழிவுகளாக வெளியே வருதுன்னு நமக்கு தெரியாது, உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு மிஸ்டர் சயின்டிஸ்ட். நான் உங்கள் சயின்டிஸ்ட். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம பிச்சு இப்போ ஒரு தோசை சாப்பிட்றோன்னா நம்ம பிச்சு கையால் பிச்சு எடுத்து வாயில் போடும்போது அது இந்த சைஸுக்கு இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு சாப்பிட்ற தோசை வந்து பல்லில் போய் கடிச்சு 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 இந்த சலைவான்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் வந்து உமிழீர். அதாவது அது ஒன்றும் கிடையாது, நம்ம எச்சி தான். அந்த எச்சி வந்து சில பேருக்கு தெரியாத ஒன்று வந்து எச்சிக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரியாத ஒன்று வந்து இப்போ வந்து எச்சி வந்து செம்மையாக வந்து டைஜஸ்ட் பண்ணும். பல் இருந்தாலும் எச்சி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அந்த உமிழீர் சலைவா இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பல்லால் கடித்து சலைவாவும் வந்து சலைவரி கிளாண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது சலைவரி கிளாண்டு அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் உள்ளே போகுது. ஸோ சாப்பிட்ட உணவு வந்து டம்முன்னு வந்து வயிற்றில் குதிக்காது. அது தொண்டைக்கு கீழே உள்ள தொண்டையிலேருந்து இப்படி வந்து எசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டியூப் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம சாப்பிட்ற உணவு இந்த சைஸ் சொன்னோன்னா இப்போ நம்ம பல்லு கடிச்சு இந்த சைஸ் ஆகும். இந்த சைஸில் அப்படியே உள்ளே போகுது. ஸோ உள்ளே போனோடனே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிட் வந்து செரிமானம் செய்யுது. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற வயிறு மற்றும் அந்த ஆசிட் வந்து அந்த ஆசிட்லாம் வயிறும் இல்லை. ஸோ அந்த ஆசிட் வந்து செரிமானம் செய்து நம்ம சாப்பிட்ற இத்தினூண்டு உணவு, அதான் நம்ம இந்த சைஸுக்கு சாப்பிட்றோம், பல் ஒழிச்சு இத்தினூண்டு உணவாக மாறுது. வயிறு வந்து செரிமானம் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் செரிமானம் பண்ணுது. ஸோ இப்போ ரத்தம் இல்லைன்னா நம்ம உடம்புக்கு எதுவும் இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்களை வந்து யார் ரத்தத்துக்கு அனுப்புகிறார்? ரத்தத்துக்கு அனுப்புனா தானே நமக்கு சத்து உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வலிக்கும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் வந்து ரத்தத்துக்கு அனுப்புகிறான்னு கேட்டிங்கன்னா வயிறு மற்றும் வயிறில் இருக்கிற ஆசிட் வந்து ரத்தத்துக்கு அனுப்பாது. அதோட வேலை செரிமானம் மட்டும்தான் செய்யும். ஸோ இதை ரத்தத்துக்கு அனுப்பக்கூடியது சிறுகுடல் மற்றும் பெருகுடல் சொல்கிற குடல் தான். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்னா நடுவில் இருக்கக்கூடியது தான் ஸ்மால் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன்னா இந்த வயிறில் நடுவில் இருக்கக்கூடியது இந்த சைஸுக்கு இருக்கும், அதான் ஸ்மால் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன்னா அதை சுற்றி இப்படி வளைஞ்சி இங்கே வரும். ஸோ வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஃபஸ்ட்டு சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல் வந்து விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அதான் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்துக்கள், நம்ம உணவில் இருக்கிற சத்துக்கள். ஸோ விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி உள்ளிட்ட சத்துக்களெல்லாம் வந்து ரத்தத்துக்கு அனுப்பக்கூடியது இந்த சிறுகுடல் வேறு. அதுக்கப்புறம் உணவு வந்து ஜூஸாக தான் போகும் அந்த சிறுகுடலில். அதே ஜூஸ் வந்து எப்படி சாலிடாக மாறுதுன்னா பெருகுடலுக்கு போகும்போது தான் அதே சாலிடாக மாறுது. ஸோ பெருகுடலுக்கு போகும்போது சாலிடாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி சத்து அந்த உணவில் இருக்குள்ள தண்ணி சத்து, மினரல்ஸ் அதெல்லாம் எடுத்து ரத்தத்துக்கு அனுப்பக்கூடியது இந்த பெருகுடல் வேலை. ஸோ அப்போவே ப்ரௌனிஷாக மாறிடும், லைட்டாக ஓவல் ஷேப்பில் மாறிடும். அப்படியே வந்து இந்த ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சதை, அந்த சதையில் தான் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கழிவுகளாக மாறி வருது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லோரும் இப்போ பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடியது வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் சேர் போட்டு உட்காரும் போது அந்த ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வந்து இயங்காது. ஸோ கழிவுகள் வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்தா தான் 45 டிகிரிஸில் உட்காரும் போது உங்களுக்கு வந்து அந்த ரெக்டம் சொல்லப்பட்ட அந்த சதை வந்து இயங்கும். அப்போ தான் அந்த கழிவுகள்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வேலை செய்யும் நம்ம இப்படி தான் நம்ம உணவு உள்ளே போகிற உணவு வந்து கழிவுகளாக வெளியே வருது. அதுக்கப்புறம் எப்படி
அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏப்பம் அப்புறம் இந்த ஃபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம பாம்பு போடுறோம் நாருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ். இந்த மாதிரி நிறைய ஒரு சயின்டிஃபிக் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ கைஸ்.